தென்னிந்திய இசை உலகின் பல தலைமுறைகளின் நினைவுகளோடு இணைந்திருக்கும் ஒரு குரல் என்றால் அது ஜானகி அம்மையாரின் குரலாகத்தான் இருக்க முடியும். இசையை நேசிக்கும் கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதயத்தில் இடம் பிடித்த அவர் தனது தனித்துவமிக்க குரலால் ஆயிரக்கணக்கான பாடல்களுக்கு உயிர் கொடுத்தவர் ஆவார். 1938ஆம் ஆண்டு ஆந்திர பிரதேசத்தில் பிறந்த ஜானகி அம்மையார் சிறு வயதிலிருந்தே இசையின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவராக இருந்திருக்கிறார். பின்னர் திரைப்பட உலகில் அறிமுகமாகி தனது தனித்துவமிக்க குரலால் எந்த வகையான பாடல்களையும் உணர்ச்சி பூர்வமாக வெளிப்படுத்தி மிக குறுகிய காலத்தில் அவர் முன்னணி இடத்தை பிடித்த பின்னணி பாடகியாக வலம் வந்தவர். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி என பல்வேறு மொழிகளில் அவர் பாடிய பாடல் இன்றும் மக்கள் மனதில் நீங்காத இடத்தை பிடித்து வைத்திருக்கிறது. காதல் பாடலாக இருந்தாலும், தாலாட்டு பாடலாக இருந்தாலும், பக்தி பாடலாக இருந்தாலும், எந்த உணர்வாக இருந்தாலும் அதற்கு தனது தனித்துவமிக்க குரலால் உயிர்ப்பிக்கும் வல்லமை பெற்றவர் என்ற பாராட்டை பெற்றவர் ஜானகி அம்மையார் ஆவார். இசையமைப்பாளர்களான எம்.எஸ். விஸ்வநாதன், இளையராஜா, ஏ.ஆர். ரஹ்மான் மற்றும் பல இசையமைப்பாளர்களுடன் இணைந்து அவர் பாடிய மறக்க முடியாத பாடல்கள் அன்றும் இன்றும் என்றும் காலத்தால் அழியாதவை. தனது நீண்டகால இசை பயணத்தில் 4 தேசிய திரைப்பட விருதுகளையும் மற்றும் பல மாநில அரசுகளின் உயரிய விருதுகளையும் தட்டிச் சென்றவர் ஜானகி அம்மையார் அவர்கள். அன்றைய தலைமுறை முதல் இன்றைய தலைமுறை வரை அனைவர்கள் மனதிலும் நீங்காத இடம் பிடித்த ஜானகி அம்மையார் அவர்கள் 88ஆம் வயதில் இன்று வயது மூப்பு காரணத்தால் மரணமடைந்தார் என்பது இசை உலகையை ஆழ்ந்த வருத்தத்தில் ஆழ்த்தியுள்ளது. அவரின் மறைவிற்கு திரைத்துறை மட்டுமல்லாமல் அரசியல் தலைவர்களும் பொதுமக்களும் ரசிகர்களும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். ஒரு கலைஞர் மறையலாம், ஆனால் அவர் உருவாக்கிய கலை என்றும் மறையாது. அதுபோல ஜானகி அம்மையாரின் குரலும் அவர் பாடிய பாடலும் என்றும் இவ்வுலகில் ஒலித்து கொண்டே இருக்கும். மீண்டும் ஓர் நல்ல காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அஸ்லாம். இது உங்கள் அல் சலாம் நியூஸ் தமிழ். வணக்கம் நேயர்களே.